Rishwat take the videos posted here are for educational purpose only and none of you should attempt to watch it and we will never take any responsibility for it. நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் பசுந்தீவனத்துக்கு மாற்று தீவனமாக சைலேஜ் செய்கிற முயற்சியில் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா 5 விதமான முறைகளை பயன்படுத்தி 5 விதமான சாம்பிள்களை சாக்குகள் மூலியமாக உருவாக்கியிருக்கேன். இப்போ இந்த 5 சாம்பிளையும் ஒவ்வொரு சாம்பிளாக பிரித்து அது எப்படி செஞ்சுருக்கோம், இதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத ரொம்பவே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபர் இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ண தேவையில்லை, ஏன்னா அதுக்கான ரிசல்ட்டை தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணும்போது எந்த மாதிரி நடக்கும் அப்படின்றத நீங்கள் ட்ரை பண்ணாமே ஒரு அனுபவத்தை கிடைக்கிறதுக்கு ஒரு வழிவகுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். நாம ரெகுலரா பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான வீட்டு உபயோக பொருட்களையும் வீட்டில் இருந்தபடியே வாங்கிக்கலாம், எந்தவித கூடுதல் கட்டணமும் இல்லாம. இந்த ஆப் நம்ம பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த 5 விதமான சாம்பிளுமே சாக்கில் போட்டிருக்கிறதுனால வீட்டோட உள்பகுதியில் வச்சுருந்த ஒரு ரூமில் இப்போ அங்கே புழுக்கள் அதிகமாக நின்றுட்டு இருந்ததை பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் வந்துட்டு அந்த சாம்பிள்ஸ் எல்லாமே மாட்டுப்பட்டிக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போ ஒரு சாம்பிளாக ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குது அப்படின்றது ரொம்பவே டீட்டெயிலாக. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய சாம்பிள் 1ன்னு வச்சுக்கோங்க. இந்த சாம்பிளில் பார்த்தீங்கன்னா எந்த வித உப்பு தண்ணியுமே சேர்க்க கிடையாது. வெறும் தீவனத்தட்டை, அதாவது ரொம்ப வளர்ந்தும் வளராமல் இருக்கக்கூடிய ஒரு நடுத்தரமான தட்டையை நறுக்கி போட்டிருக்கக்கூடிய சாம்பிள் இது. இந்த சாம்பிளை பார்த்திங்கன்னா சாக்கை பிரித்து பார்க்கும்போது இதில் வந்துட்டு நல்லா ஆசிட் போட்டு அரித்த மாதிரி பேப்பர் எல்லாமே ஓட்ட போட்டிருந்தது உங்களால் பார்க்க முடியும். இது வந்துட்டு நம்ம வந்துட்டு எந்த ஒரு டேமேஜுமே பண்ணாமல் நல்லா பேக்கிங் பண்ண ஒரு பேப்பர் தான் இது. இந்த பேப்பரை எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்க்கும்போது பெரிய பெரிய வெயிட்டு தூக்கிட்டு போகிறதுக்காக, கேரி பேக்குக்காக இந்த பேக்கை யூஸ் பண்ணுவாங்க. அதாவது உதாரணமாக சொல்லப்போனால் மாலை கட்டுறவங்க இந்த மாலையை பேக் பண்ணுறதுக்காகவும், ஒரு சில பெரிய பெரிய கடைகளில் அதிகப்படியான பொருட்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ஒரு பேக்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த பேக் பார்த்திங்கன்னா ரொம்பவே திக்னஸாக இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய சைலேஜ் முற்றிலுமே ஒரு துர்நாற்றத்தோட ஒரு பார்க்குறதுக்கு ஒரு நல்ல லுக்கை தரல, அழுகிய நிலையில் இருந்தது. ஸோ அந்த சாம்பிள் வந்துட்டு ஃபஸ்ட்டு சாம்பிள் வேஸ்ட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க. அதனால் தூக்கி இதை ஓரம் கட்டியாச்சு. அடுத்ததாக இருக்கக்கூடிய சாம்பிளை கையோட பார்த்துருவோம். நண்பா இப்போ பார்க்கக்கூடியது சாம்பிள் 2. சாக்கில் 1ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். நீங்கள் அங்கே சாக்கில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் நம்பரை நோட் பண்ணாதீங்க. நம்ம எந்த அடிப்படையில் சாக்கை பிரித்து காட்டுறோமோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு நான் சாம்பிள் நேமாக சொல்லி காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடியது சாம்பிள் 2. இதில் பார்த்தீங்க அப்படின்னா தட்டை நல்லா வளர்ந்த நிலையில் காற்றடித்து சாஞ்சி தரையிலெல்லாம் படுத்து கிடக்கும் கண்ணா பின்னான்னு, அதாவது ஒரு முத்திய தட்டைன்னு சொல்லலாம். அந்த தட்டைகளை பார்ப்போம். அந்த தட்டை வந்துட்டு இதில் எந்த வித உப்பு தண்ணியுமே சேர்க்க கிடையாது. அதே நேரத்தில் தட்டையிலையும் பார்த்திங்கன்னா ஒரு சில லேசான ஈரத்தன்மை இருந்தது. அதாவது மழை பெஞ்சு குறைஞ்சபட்சம் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆனால் தட்டை ஒரு சிலுசிலுப்பாக இருக்கும் இல்லையா, அதே போல் ஒரு ஈரத்தன்மையோடு இருந்த தட்டை. இந்த தட்டையை வந்துட்டிங்கன்னா சாம்பிள் 2 அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த தட்டையை தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த தட்டையை ஓப்பன் பண்ணும்போது இதோட பேக் பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்தது, எந்தவித டேமேஜுமே இல்லை. அதே நேரத்தில் தட்டையை உடச்சி பார்க்கும்போது இதுவும் கெட்ட நாற்றம் தான் அடிச்சுது. அதே நேரத்தில் தட்டை பார்க்கவே ரொம்ப மோசமான ஒரு நிலையில் இருந்தது. ஸோ 2வது சாம்பிளும் நமக்கு வேஸ்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது நம்ம வரக்கூடியது 3வது சாம்பிளை பார்த்துருவோம். நண்பா இப்போ பார்க்கக்கூடியது சாம்பிள் 3. இது வந்துட்டு கரெக்டான ஒரு பதத்தில் அறுத்த தட்டை. இதில் பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணி தெளிச்சிருக்கேன். இது மற்றபடி பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஓப்பன் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா ஒரு சிலது காளான் போன்ற அமைப்பு நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அதே நேரத்தில் இதோட பேக்கோட மேல் பகுதியை பார்க்கும்போது மொதல் சாம்பிள் எப்படி அரிச்சிருந்ததோ அதே போல் இந்த சாம்பிளும் பார்த்திங்கன்னா அங்கங்கேயும் ஆசிட் பட்டது போல் அரிச்சிருந்தது. அதே நேரத்தில் இதில் ஒரு சில புழுக்களும் மேய்ஞ்சிட்டு இருந்தது நம்மளோட பேக்கோட மேல் பகுதியிலே பார்க்க முடிஞ்சுது. அதே நேரத்தில் உள்ளார எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கும்போது நல்லா கெட்டு போயிட்டு காளான் வச்சு நிறையா இருந்தது. காளான் போல ஒரு தோட்டத்தில் ஒரு அமைப்பு இருந்தது. ஸோ இதை உடச்சி பார்க்கும்போது காளானோட தண்டு போல தான் இருந்தது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா 3வது சாம்பிளும் மோசமாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ இதையும் பார்த்திங்க அப்படின்னா குப்பை குழியில் போடலாம்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா 4வது சாம்பிள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். நண்பா இப்போ பார்க்கக்கூடியது சாம்பிள் 4. இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டான சைஸில் உப்பு தண்ணி தெளித்த தட்டை. இது எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். இதில் பேக்கோட மேல் பகுதியில் பெரிய அளவு இல்லாமல் சிறிய அளவு அரித்த மாதிரி ஒரு சில ஓட்டைகள் இருந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அதே நேரத்தில் தட்டையை பார்க்கும்போது அதை விட இது கொஞ்சம் மாதிரியாக இருந்தது. மேல் பகுதி கொஞ்சம் கெட்டு போன மாதிரி இருந்தாலும் அது நடுப்பகுதிக்கு கீழே ஓரளவு ஓகேவாக இருந்தது. ஓகே வேணாம், அதாவது மேலே இருக்கக்கூடியதை பார்க்கும்போது கீழே இருக்கும்போது உங்களுக்கு கலர் பார்க்கும்போது தெரியும். இது கலர் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்தது. இருந்தாலும் எங்களுக்கு வந்துட்டு இது மனசு அந்தளவுக்கு திருப்தியாக இல்லை. ஸோ அதனால் இதை ரிஜெக்ட் பண்ணியாச்சு. அதே நேரத்தில் இது கீழ்ப்பகுதியில் பார்க்கும்போது ஒரு சில புழுக்கள் மேய்ஞ்சதை பார்க்க முடிஞ்சுது. ஒரு வேளை இந்த பேக்கில் இருந்து தான் புழுக்கள் மேய்ஞ்சிருக்குமோ அப்படின்ற மாதிரி எங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு. ஸோ இப்போ பார்க்கக்கூடிய 4வது சாம்பிளும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. நண்பா இப்போ பார்க்கக்கூடியது 5வது சாம்பிள். இந்த சாம்பிளை பார்த்திங்கன்னா வேக்கம் கிளீனரை பயன்படுத்தாமல் மேனுவலாக நம்ம கை கால்களை பயன்படுத்தி அமுக்கி காற்று வெளியே எடுத்திருக்கோம். இது வந்துட்டு கரெக்டான சைஸில் இருக்கக்கூடிய தீவன தட்டையில் உப்பு தண்ணி தெளித்து பேக்கிங் பண்ண ஒரு சாம்பிள்.
இந்த சாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ இதோட ரிசல்ட்டை கண்டினியூ நீங்கள் வாட்ச் பண்ணும்போது தெரிய வரும். ஸோ இது எல்லாமே நான் எப்படி மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நீங்கள் சைலேஜ் நான் மேக் பண்ண மெத்தடை ஒரு வீடியோவை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் பார்க்கும்போது எந்த விதமான முறைகளை பயன்படுத்தி செஞ்சுருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அதே நேரத்தில் இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த சாம்பிளுக்கான வீடியோக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எடிட்டிங்கும் இல்லாமல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா வீடியோவோட லிங்க்கில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் நிறைய விதமான சாம்பிள்ஸ் போடலான்ட்டு இருக்கேன். சைலேஜில் ஒரு தெளிவான ஒரு ஐடியா கிடைக்காம அடுத்த கட்டமாக பெரிய லெவலில் செய்யக்கூடாது. சைலேஜ் மற்றும் பால் பண்ணைக்கு சம்மந்தப்பட்ட பலவிதமான அப்டேட்டான நியூஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சர் அப்டேட்டை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.